செய்யும். அது எப்படி வருதுன்னு தெரியாது. ஏன்னா யாருமே போறவங்க வந்து ஒரு ஆளா போறதில்ல, 2 ஆளா போக ஆரம்பிச்சிடுறாங்க. 10 மணி ஆயிடுச்சுன்னா டிரைவர் வந்து லோடிங் ஆள் வந்து இருக்கிற பண்ணையாளர் வந்து எல்லாருமே தான் நடக்குது. அப்போ சமீபத்தில் வந்து சேலத்தில் ஒரு பிரச்சனை வந்ததுங்க. அது இல்லாமல் மறுபடியும் மற்ற ஊரில் வந்துட்டு தான் இருக்கு. அப்போ என்னன்னா, ஒரு ட்ரேடர் வண்டியில் வந்து அவங்களே கல்லை வச்சுட்டு வர்றாங்களா, இல்லை ட்ரேடருக்கு தெரிஞ்சு வர்றாங்களா, தெரியாமல் வர்றாங்களான்னு தெரியாது. ஆனால் அந்த வண்டியில் ஒரு தவறு நடக்கும்போது அந்த வண்டியை நிறுத்தி வச்சிடுறாங்க. அப்போ அந்த ட்ரேடரோட பேர் தான் அந்த இடத்துல வருது. அந்த ட்ரேடர் வந்து அந்த இடத்துல ரொம்ப அவமானப்படுறாரு, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது அந்த ட்ரேடர் திருத்திக்கணும், இல்லை அப்படின்னா அந்த ஆளை மாற்றிக்கணும். இந்த மாதிரி ஆள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கடைசியில் இடையில போய் கிராஸ் செக் பண்ணுங்க. நீங்கள் கோழி எவ்வளோ ஏற்றுனீங்க, எவ்வளோ இறக்குனீங்க, எங்கெங்கே எவ்வளோ இறக்குனீங்க பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம விட்டு போட்டு ஒரு பிரச்சனை நடந்தவர் ஐயோ என் பேர் தான் கெடுது, என் பேர் தான் கெடுது, நீங்கள் வந்து கூடி கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பண்ணுறது வந்து லேபர் தான் பண்ணுறான். மேக்ஸிமம் 90% லேபர் பண்ணுறான். அதில் 90% இந்த லேபர் பண்ணுறதுக்கு உடனடியாக இருக்கிறது வந்து கம்பெனியோட ஆளு தான். இது எங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். கம்பெனியோட ஆள் சப்போர்ட் இல்லாமல் பண்ண போகிறதே இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் வியாபாரம் பண்ணி போட்டு இன்னைக்கு கம்பெனியோட ஆளுக்கு ஒரு கோட்டரும் கோழி பிரியாணி வாங்கி கொடுத்து நம்ம தொழில் பண்ண முடியாது. அந்த மாதிரி இன்னைக்கு நம்மகிட்ட லேபராக இருக்கும் போய் அவனுக்கு எதோ வாங்கி கொடுத்து அவன் 10 பெட்டி ஏற்றி கொண்டு போய் கோழி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். முதல்ல இதை அடிப்படையில் நிறுத்துங்க. இன்னைக்கு 10-15 வருஷம் ஒரு கடை வச்சிருக்கான் அப்படின்னா அந்த கடைக்காரங்க 4 லட்சம் 3 லட்சம் கொடுத்து வச்சிருப்பீங்க. அவனோட ஒரே நாளில் 5 ரூபா மைனஸ் கொடுத்துட்டு போயிடுவான். அவன் எப்படி கொண்டு வரான்? திருடி கொண்டு போய் தான் கொடுக்குறாங்க. நியாயமாக கூட கொடுக்க முடியாது. நம்ம பண்ண முடியாத அவன் எப்படி பண்றான் அப்படிங்கிற இடத்துல நம்ம யோசிக்கணும். அதை வந்து நீங்க போட்டு போட்டு எல்லா வியாபாரிகளும் வந்து அவங்களோட பேலன்ஸ் அதிகம் பண்ணிட்டு, கடைக்காரங்க பேலன்ஸ் அதிகம் பண்ணிட்டு நிம்மதி இல்லாம வருஷம் 4 வியாபாரியாவது செத்துட்டு இருக்கீங்க. அதை நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு முன்னுரிமை வைக்கிறது தான் இந்த வந்து அடிப்படையாக வச்சிருக்கோம். வியாபாரியின் சார்பா எந்த நேரத்துல 1 மணியா 2 மணியா 4 மணியா நீங்க தப்பு பண்ணல அப்படின்னு தெரிஞ்சு உங்க வண்டியில எந்த தவறு நடந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க. அந்த தவறு உடனடியாக நிவர்த்தி பண்ணி தருவேன். அதுக்கு பொறுப்பு இருக்கு. அடுத்ததாக கடலூர் மாவட்ட தலைவர்